யார் உலகத்தில் லட்சாதிபதி தெரியுங்களா? கடன் இல்லாதவன் லட்சாதிபதி, சரியா? நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். வேற யாரும் இல்லை. கோடீஸ்வரன்னா நீங்க போய் தேடி போகாதீங்க. யார்கிட்ட கடன் இல்லையோ அவன் லட்சாதிபதி, யாருக்கு நோய் இல்லையோ அவன் கோடீஸ்வரன். இங்கே நடவாவி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு, பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. எங்க ஊர்ல இல்ல, உங்க ஊர்ல. நான் பாட்டுக்கு மதுரை நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லல, இங்கதான் நடவாவி கிணறு. இதை நான் எப்ப படிச்சிருக்கேன் தெரியுமா? என்னுடைய 15வது வயசுல படிச்சிருக்கேன். மயிலை சீனி வெங்கடசாமி என்ற ஒரு மாமேதை, மயிலாப்பூர்ல வாழ்ந்தவர். எங்க பேராசிரியர் தோ பரமசிவன் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுற மயிலை அந்த அறிஞர் சீனி வெங்கடசாமி, அவர் இந்த கிணறு பற்றி எழுதியிருக்காரு. நான் 15 வயசுல படிச்சிருக்கேன். பல முறை வர்றப்பெல்லாம் பார்க்கணும்னு நினைப்பேன். பூமிக்கு அடியில் 27 படிகள், 12 தூண்கள், நடுவில் ஒரு குளம். அதில் போய் நம்முடைய வரதராஜ பெருமாள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு அங்கே போய் ஒரு நாள் தங்கி இருந்து வருவாரா. நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் போவோம்ல, அவர் அங்கெல்லாம் போக மாட்டார், உள்ளூரில் தான் இருப்பார். நம்முடைய தமிழகத்தினுடைய பெரிய கொடை யாருன்னு கேட்டால் நல்லறிஞர், மிகச்சிறந்த கவிஞர் ஐயா, வணக்கத்திற்குரிய அறிவுமதி ஐயா அவர்கள். ஐயா கொஞ்சம் எந்திரிக்கியா, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்புங்க. ஐயா அவர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அவருடைய கவிதைகள் நான் எம்ஏ படிக்கிறப்ப எனக்கு பாடமாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் நேற்று வாட்ஸ்அப்பில் ஐயா உங்களுடைய அன்புள்ள ராட்சசி அந்த கவிதைகள் வருது. நீங்கள் எப்போதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் எழுத்து கவிதை இன்றைய தலைமுறையையும் ஈர்க்கிறது. இன்னைக்கு இல்லை, நாளைய தலைமுறையையும் ஈர்க்கும். அது மட்டும் இல்லை, பிறந்த நாள் ஒன்று என்ன செய்வோம், உடனே ஹாப்பி பர்த்டே பாட்டு போட்டுருவோம். ஹாப்பி பர்த்டேக்கு அந்த பிறந்த நாளைக்கு தமிழ் வாழ்த்து பாடலை எழுதிய ஒரு பெருமகனார் நம்முடைய ஐயா அறிவுமதி அவர்கள். அமெரிக்காவில் நாங்கள் தங்கியிருந்த அந்த குடும்பத்தார் வீட்டில் அந்த திருமதி தேவி நாச்சியப்பன் அவர்களுக்கு அந்த பிறந்தநாள் வந்தபோது அந்த பிறந்தநாளில் கவிஞர் அவர்களே தான் இயற்றிய அந்த அருமையான வாழ்த்து பாடலை பாடினார். அது இசை வடிவிலையும் வந்திருக்குது, ஒளிநாடாக வந்திருக்குது. அதை வாங்கி கேளுங்க. தமிழ்லையே பாடி மகிழுங்கள். ஆயுள் கூடும், சரியா? ஆயுள் கூடும். நீங்க ஆயுள் கூடும் தான் தப்பா எடுத்துக்க கூடாது. உதாரணம் சொல்றேன். நானும் என் நண்பரும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். சிக்கன் 65. இப்போ சிவராமன் போயிட்டாரு, அதனால பிரச்சனை இல்லை. இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், சிக்கன் 65 சாப்பிட்றாங்க அப்படின்னு வையக்கூடாது. அவர் இது நடந்து 10 வருஷம் ஆச்சு. போய் சிக்கன் 65 நாங்கள் என்ன பண்ணிட்டோம், குன்ற சொல்லிட்டோம். அவர் சரின்னு போயிட்டாரு. உடனே என் நண்பர், அவர் தான் ஆர்டர் பண்ணவர், அந்த உணவு பரிமாறுறவரை கூப்பிட்டு, ஐயா அந்த சிக்கனில் ஆயில் கம்மியாக இருக்கட்டும் அப்படின்னாரு. என்ன ஆயில் கம்மியாக இருக்கட்டும், சரி போயிட்டாரு. இன்னொருக்க கூப்பிட்டாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஆயில் கம்மியாக இருக்கட்டும். போயிட்டாரு, கொண்டு வந்தார். திருப்பி கேட்குறாரு, ஆயில் கம்மியாக தானே இருக்கு, ஆயில் கம்மியாக தானே இருக்கு. அந்த சர்வர் சொன்னாருங்க, ஐயா அந்த கோழி குஞ்சுக்கு ஆயுள் கம்மியானதுனால ஐயா உங்க தட்டுக்கே வந்திருக்கு அப்படின்னாரு. கை தட்டின ஒரு 12 பேருக்கு நன்றி. மற்ற ஆளுக்கு புரியல. என்ன புரியுதா?
ஆயுள் காப்பீட்டு கழகம்னு ஒன்று சொல்றோம். லைஃப் இன்சூரன்ஸ் தமிழ்ல அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யறது, ஆயுள் அவர் சொன்னது, ஆயுள் இவர் சொன்னது. அது என்ன அழகா அவர் நாங்க படிச்சிருக்கோம் அதெல்லாம் இல்லைங்க, அவர் போற போக்கில் அடிச்சாருங்க. தமிழ் எல்லோருக்கும் இனிமையை தருவது கற்றார்க்கும் மற்றவர்க்கும் என்று சொன்னால், கோழி குஞ்சுக்கு ஆயுள் கம்மியானதுனால தான் உங்க தட்டுக்கு வந்திருக்கணும்னு நான் அவருக்கு ஒரு 50 ரூபா எடுத்து கூட கொடுத்தேங்க. அவர் வேணான்னாரு. இல்லையா, என்ன அழகா இதுக்கு பேர் எழுந்துருக்கீங்களா, ஸ்லேடைன்னு பேரு. என்னது, ஸ்லேட் இல்ல, ஸ்லேடை. ஸ்லேடைன்னு என்ன தெரியுமா, ஒரு சொல் இருக்கணும், அதுக்குள்ள இன்னொரு பொருள் அழகா இருக்கணும். இன்னொரு பொருள் நமக்கு சாதாரணமா இருக்கிறதுக்கும் அதுக்கு வேறுபாடு இருக்கணும். அதுக்கு உதாரணம் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சொல்றேன். ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தார் வகுப்புல. நல்ல ஒரு பாட்டு வந்துச்சு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு. உடனே வாத்தியார் சொன்னாரு, இந்த பாட்டை பாடுனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. இயல், இசை, நாடகம் மொத்தம் இல்லையா? இப்ப நான் பேசுறதுல இது இயல். இதையே கவிஞர் ஐயா பாடினார்னா அது இசை. அதை ஒருத்தர் ஆடி காமிச்சாங்கன்னா அது நாடகம், நிகழ்த்து கலை. இப்ப வாத்தியார் சொன்னாரு, இதை பாடுனா நல்லா இருக்கும்னாரு. உடனே ஒரு பையன் எந்திரிச்சான். வாத்தியார் என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா உங்களுக்கு பாடம் தெரியுமான்னு தானே கேட்கணும். அவன் என்ன கேட்டான் தெரியுமா, ஐயா நான் உங்களை பாடையில பார்க்கணும் அப்படின்னா. நான் உங்களை, இதுவும் புரியல. இனிமே பேசாம அமெரிக்காவிலிருந்து யாரையாவது கூட்டுவாங்க, ஆங்கிலத்தில் பேச விடுங்க, புரிஞ்சோ புரியலையோ கைதட்டுங்க. புரியுதா என்னன்னு? அவன் என்ன கேட்டான், உங்களை பாடையில பார்க்கணும்யா. இன்னொரு பையன் எந்திரிச்சு, எப்ப பார்க்கலாம்யா அப்படின்னா. என்ன வார வாரமா பாடையில போவாரு. பாடுகிற போது என்கிற சொல்ல அவன் பாடையிலேன்னு பயன்படுத்தினான். இன்னும் கூட வர இருங்க, நான் படித்ததையும் சொல்லணும், நான் பெற்றதையும் சொல்லணும். அதை அருமையாக அறிமுகம் பண்ணாங்க மேடம், அவங்க ரொம்ப நன்றி. அவங்க இலக்கிய கவிதைகள் தவிர திரைப்படத்துக்கு நிறைய பாடல் எழுதியிருக்காங்க, இப்போ எழுதிக்கிட்டு இருக்காங்க. நானும் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? என்னைய தான் சொல்கிறேன். ஆமானுங்க, இல்லைன்னுங்க, இங்கே இருங்க. சும்மா உட்காந்துருக்கிறத பார்க்க நான் ஒன்றும் வரல. உங்களை நான் போட்டோவில் பார்க்க மாட்டேன்னா கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுங்க, நியூட்ரலாக உட்காந்துருக்காங்க, சரியா? இதை கூட நான் கோபமாக சொல்ல விட்டுட்டு பாருங்க. சினிமாவில் பார்த்துருக்கீங்க, மணி 8 ஆச்சு, சிங்கப்பேட்டை வந்திருப்பீங்க, பார்ப்பீங்க. இன்னைக்கு நடவாவி கிணறு போய் பார்க்க போயிருந்தப்ப நண்பர்களுக்கு தெரியும், நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அங்கே 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்கள் எல்லாரும் என்னை பார்த்த உடனே ஓடி வந்து, ஆனந்தி அப்பா வந்துட்டார். நான் எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இத்தனை நாளாக நயன்தாரா அப்பாவாக தான் நான் இருந்தேன். இப்போ நான் ஆனந்தி அப்பாவாக மாறிட்டேன். இருக்கட்டும், வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அவர்களுக்கும் என்னை தெரியுமாறு நான் நாடகத்தமிழில் நான் நடிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நாடகத்தமிழில் நான் நடிக்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது சாதாரண இல்லை. நான் பெரிய நடிகர்லாம் இல்லைங்க. ஆனால் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்குள்ளே போகிறப்ப கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஐயாவுக்கு தெரியும். இந்த உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்குள்ளே போகணும். பரகால பிரவேசம்னு அதுக்கு பேர். பரகாய பிரவேசம், காயம்னா உடம்பு, இங்கேருந்து அதுக்குள்ளே போகணும். இதய திருடன்னு ஒரு படம், ஜெயம் ரவி நடித்த படம், அதில் நான் நடித்தேன்.
அது 2வது படமோ 3வது படமோ நினைக்கிறேன். முதல் படம் விரும்மாண்டி. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கதை சொல்லத்தாங்க போனேன். அவர் என்ன பண்ணிவிட்டாரு, ஒரு மாதம் விரும்மாண்டி மதுரை படம் சல்லிட்டு, அதனால் நீங்கள் கூட இருங்கன்னு சொன்னவர் திடீர்னு நீங்கள் நடிக்கிறீங்களான்னு என்னை கேட்டார். எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போச்சு. ஏன்னா அது மாடு பிடிக்கிற படம். நான் பாட்டுக்கு சரின்னு சொல்லி நீ 2 மாட்டை பிடிக்கினா நமக்கு எது என்ன ஆகுறது? நம்ம சிலபஸில் அதெல்லாம் கிடையாது. நான் பயப்படுறத பார்த்து அவர் சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் மாட்டை பிடிக்கிறேன், நீங்கள் எப்போதும் போல பைக்கை பிடிங்கன்னார். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நான் சொன்னோன்னு என் கை தெரியுங்களா? நான் சொன்னது நாலடியார் இல்லை, திருக்குறள் இல்லை, வடிவேலு சொன்ன காமெடி. அதனால உங்களுக்கு புரியுது எங்கே வந்து நிற்கிறேன்னு தெரியுதா? சரி, படம் நடிச்சாச்சா? இந்த படத்தில் நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு சொல்கிறேன். இவர் நடிச்சிருக்காரு புதுநெல்லு புதுநாத்து, அதில் ஆசிரியராக நடிச்சிருப்பார் ஐயா அவர்கள். சரி, இதில் ஒரு காட்சி என்னன்னு கேளுங்க. என்னோட நடித்தவங்க நடிகை ஊர்வசியுடைய அக்கா கல்பனா. அவங்க டைரக்டர் சரண் சொல்கிறாரு, சமயக்கட்டில் உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கீங்க, காலை ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே இதில் உட்காந்துக்கிட்டு கையில் தக்காளி பழம் கூட கொடுத்துருப்பேன், நீங்கள் பழம் தின்னுக்கிட்டே அவங்க சமையல் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசணும். கேமரா சமயக்கட்டுக்கு வெளியில் ட்ராலி ஷாட்டு இப்படி வரும். ஆக்ஷன் அப்படிமே, நீங்கள் பழத்தை தின்னுக்கிட்டே அவங்ககிட்ட பேசணும். இவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு இருக்கும். நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? பழக்கூடைய கொடுத்தாங்களா? ஆக்ஷன் அப்படிங்கிறார். 30 வருஷமா மேடையில் பேசுறேன், 30 வருஷமா மேடையில் பேசுறேன். ஆக்ஷன் அப்படிங்கிறார். 1/2 கிலோ தக்காளியை தின்றுருக்கேன், ஒரு டைலாக் வரல. தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல, எல்லாம் தீர்ந்து போச்சு. கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் கட் சொன்ன உடனே நான் போய் ஆப்பிள் வேணா திங்க வா அப்படின்னு கேட்டேன். அவர் எனக்கு கை கொடுத்து, நீங்க ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. இப்ப யார் புரிஞ்சதா? பழம்பெரும் நடிகர் என்ன அர்த்தம்? எஸ்.வி. ரங்காராவ், எஸ்.வி. சுப்பையா, எம்.ஆர். ராதா, அது மாதிரி பழமையான நடிகர்னு ஒரு அர்த்தம். பழமா தின்னு தீத்து விடுவேன் நீ. தமிழ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மற்ற மொழிக்கும் இதுக்கு என்னங்க வேறுபாடு? கேட்ட உடனே சிரிச்சிங்க பாருங்க, இதுதான் வேறுபாடு. சில மொழியில் ஜோக் சொன்னால் நாளை கழிச்சு வந்து சிரிப்பாங்களா, புரிஞ்சு தொலையாது. நமக்கு அப்படி இல்லை, கேட்ட உடனே மகிழ வைக்குது. அழகா சொன்னாங்க சிவராமன் ஐயா அவர்கள், உணவே மருந்துன்னாரு, என்னைய சொல்லி சிரிப்பே மருந்துன்னு சொல்லுவார் அப்படின்னாங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நோயாளி சிரிப்பானா? இல்லை. பல்லு மீன் போய்த்துருதான் ஒருத்தன், அவனை கூப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிங்க. அவன் என்ன செய்வான்? இது முடியும் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. ஏங்க, உடவுல நோய் இருந்தால் சிரிப்பு வருமா? வராதுங்க. ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு ஏன் சொல்கிறோம்? நலமா இருந்தால் தான் எதையும் ரசிக்க முடியும். காதலிக்கணும்னா கூட அழகு வேணுமோ இல்லையோங்க, ஆரோக்கியம் வேணும். மண்டை இடியோடு உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளை அன்பே போதும் நிறுத்து, தலைவலி தான். அவன் என்ன நினைப்பா? நம்மளை தான் தலைவலின்னு சொல்கிறான் போட்டுருக்கு நினைப்பாங்கல்ல. அப்போ நல்ல நகைச்சுவைகள் நமக்கு வாழ்க்கையில் வேணும்.
நகைச்சுவை எங்கே இருக்கு? நான் அதை சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன், நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். நிற்கிறவங்களுக்கு தான் நாற்காலி. நீங்கள் அவங்க இன்னும் கொஞ்சம் ஐடியா பண்ணாமல் போயிட்டீங்க, கொஞ்சம் கூட போடணுங்க. ஏங்க ஒரு சினிமாவுக்கு எவ்வளோ டிக்கெட்டு போடுறாங்க, அது மாதிரி நம்ம நிறைய நாற்காலி போட்டு வைப்போம். அவங்க என்ன பயந்துட்டாங்கன்னா, நாற்காலியில் ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் வெறும் இடத்துல கூட பேசுவிடான்லாம். ஆளே இல்லைன்னா கூட பேசுவேன். எப்படின்னு கேட்குறீங்களா? ஆழ்ந்த ரேடியோவில் எப்படி பேசுவோம்? ரேடியோ ஸ்டேஷனில் கூட்டு போவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு கண்ணாடி ரூம்குள்ள உட்காந்துருப்போம். அங்கிட்டு அவர் கண்ணாடி கூண்டுல இருந்து அப்படின்னாருன்னா நம்ம பேசணும். இதில் ஒரு தடவை என்ன ஆயிருக்கு, ஒரு நாதஸ்வரம் வாசிக்கிறவர் போயிருந்திருக்காரு குழுவோட. அங்கே என்னன்னா, அவங்க பச்சை லைட்டு சிவப்பு லைட்டில் இருக்கும். அந்த சிவப்பு லைட்டை அமுக்கினாங்கன்னா நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். பச்சை லைட்னா எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவர் நாதஸ்வரம் வாசிச்சுட்டு இருந்திருக்காரு. நேரம் முடிஞ்சிருச்சு. அவங்க சிவப்பு லைட் அமைக்கிட்டே இருக்காங்க. இவர் கண்ணை மூட்டி வாசிக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் எந்திரிச்சு இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிருன்னு அர்த்தம். இவர் நாதஸ்வரத்தை சுத்தி சுத்தி வாசிச்சிருக்காரு. அப்படியே என்ன செய்யலாம்? கூட்டம் இருந்து கேட்கணும் எல்லாத்தையும். சொன்னார்ல, போறப்ப என்ன கொண்டு போறீங்க கேட்டாரு. கசப்பும் துவர்ப்பும் நம் வாழ்க்கையில் இல்லாம போச்சுனார். அந்த அந்த சுவை அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட நாலடியார். இப்ப நான் சொல்றப்ப எல்லாம் கையில் நோட்டு வச்சு குடிச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். என்ன பாட்டு, என்ன புத்தகம், நாலடியார்னு எந்திரிச்சு போறோமா, போயிட்டு வாங்கம்மா, இனிமே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேம்மா. சரி இருக்கட்டும், பரவாயில்ல, வந்துடுவாங்க. வீட்டுக்காரர் வந்திருக்காரு, கூட்டு வருவாங்க. வாங்க வரட்டும். இந்த அதுக்கு பதில் இன்னொரு ஆளை கொண்டு வந்துட்டாங்க. போகிற ஆள் 2 ஆளை கூட்டு வந்து விட்டுட்டு தான் போடுவோம். இப்போ அவர் சொன்னார்ல, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு. இதில் துவர்ப்பு எங்கே நமக்கு இருந்துச்சுங்களா? வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க, அதில் ஒரு இலை வெத்தலை, அது மேலே பாக்கு, அப்புறம் சுண்ணாம்பு, கால்சியம், துவர்ப்பு, பச்சையம், இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம். வெத்தலையை மாற்றி வடநாட்டுக்காரன் ஒத்தலை கொண்டு வந்துட்டாங்க. எது? பீடான்னு கொண்டு வந்தான். வெத்தலை இல்லை, அது வெத்தலை தான், அது ஒத்தலை. ஆனால் நம்ம 10 இலை போடுவோம். அந்த 10 வெத்தலை நமக்கு ஜீரணம். துவர்ப்பு பாக்கு, சுண்ணாம்பு, கால்சியம், அப்படி போட்டு வாயு வந்தா என்ன வெத்தலை பாக்கு பிரமாதமாக இருக்கு, நல்ல சாப்பாடா கேட்பாங்க. நமக்கு சந்தோஷமா இருக்கும் ஜீரணத்துக்கு. துவர்ப்பு இல்லாமல் போச்சுன்னார். கசப்பு, அதுக்கு அவர் சொன்ன மாதிரி பாகக்காயில் நம்ம வாட்டுக்க பால் ஊற்றி சாப்பிடப்படாது. கசப்பாக தான் சாப்பிடணும். சில பேர் மாத்திரை சாப்பிட்றப்பயே இப்படி ஜீனி அள்ளி வச்சுக்கிட்டு அதில் சாப்பிடுவாங்க. அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? ஒரு சக்கரை வியாதி சொன்னார்ல, அதில் சில சக்கரை வியாதி நோயாளிகள் சாப்பிட்ற அழகை நான் பார்த்துருக்கேன். 1/4 கிலோ அல்வா சாப்பிடுவார். 1/4 கிலோ அல்வா. நம்மளை கூப்பிட்டு காப்பியில் சுகர் போட வேண்டாம், 1/4 கிலோ அல்வா தின்றுக்காப்பில். அப்புறம் காப்பியில் சுகர் போட்டேன்னா போடலன்னா என்ன? ஆனால் இப்போ ஹோட்டலுக்கு போனால் என்ன தெரியுங்களா, அங்கே நம்ம மொழி தெரிஞ்சாலும் ஒருத்தர் இல்லை. அவர் ஒரு மாதிரியா சிவப்பா சப்பையா நிற்கிறாரு. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அப்பா சுகர் இல்லாத காஃபி கொண்டு வா அப்படின்னேன். அப்படின்னாரு.
காப்பி இல்லாத சுகர் கொண்டு வா அப்படின்னேன். அப்படி போயிட்டார். என்ன செய்ய, அவர் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாரோ அதை நான் சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ உணவு சொன்னபோது நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். என்ன தெரியுங்களா, நீராகாரம் சாப்பிட சொன்னார். நம்ம ஏன் சாப்பிட்றது தெரியுமா, அது கிடைக்கலன்னா இல்லைங்க, டிவியில் அதை யாராவது ஒரு புகழ்பெற்ற நடிகை சாப்பிட்டா மறுநேரம் நம்ம குடிச்சிடுவோம். உதாரணமாக நடிகை தமன்னா நீராகாரம் சாப்பிட்றாருன்னா போதும், உள்ளம் உளுந்துடும் நமக்கு. அப்படின்னா நாளையிலிருந்து நம்மளும் சாப்பிடணும். இப்போ பாருங்க, விளம்பரம் தான் நம்மளை வழிபடுத்துது. நமக்கு அப்பா அம்மா ஆசிரியர் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறோம். அப்போ நல்ல நகைச்சுவையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷங்க. நகைச்சுவை இப்போ வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வருது, ஆனால் அதை சொல்கிறப்ப கேட்குறப்ப அருமையாக இருக்கும். உதாரணமாக 99 வயசு மரணப்படுக்கையில் இருக்கார். 99னா பரவாயில்ல, அவர் வாட்டுக்கு இருக்கட்டும். ஆனால் எங்கள் ஊர் பக்கம்லாம் 100 வயசில் செத்தா கூட சாகிற வயசாகிடுது எப்படி அழுவாங்க. அப்புறம் எப்போ தான் சாவாங்க, இன்னும் கிளம்பலையா பெருசு அப்படிலாம் கேட்பாங்க சில பேர். இவருக்கு 99 வயசு, ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. தொண்டைக்கு நெஞ்சுக்கிழுக்குன்னு பையன் நம்ம ஊரில் அது மாதிரி. மகனை கூப்பிட்டாரு, இங்கே வா மகனை, ஏய் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், உண்மையை சொல்லு. நீ 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப கணக்கு பேப்பரை என்கிட்ட வந்து கொடுத்தில்ல, அதில் 90 மார்க் நீ வாங்கியிருந்ததா போட்டுருந்துச்சுல்ல, உண்மையை சொல்றா, அந்த சைபர் நீ தானே போட்ட. அவன் எப்பா சாக போகிறப்ப இதான் வேலையா, பேசாம என் ஆத்மா சாந்தி அடையாது, உண்மையை சொல்லு, சைபர் நீ தானே போட்ட. இல்லைப்பா, டேய் பேயா வந்து சுற்றுவேன் வீட்டை, உண்மையை சொல்லு, சைபர் நீ தானே போட்ட. எப்பா சைபர் நான் போடலப்பா, அந்த 9 தான்ப்பா நான் போட்டேன். அவர் நினைச்சிருக்காரு 9வது வாங்கியிருப்பேன், சைபரை தான் சேர்த்திருப்பேன்னு நினைச்சிருந்திருக்காரு. அந்த பாவி என்ன பண்ணியிருக்கா, சைபர் தான் அன்னைக்கே வாங்கியிருக்கா, இங்கிட்டு 9 போட்டு விட்டு போயிட்டான். இது நடக்கத்தான் செய்யுது. ஒரு பையன் அப்பாட்ட கேட்டான், அப்பா உனக்கு இருட்டில் கண்ணு தெரியுமான்னு இருக்கான். தெரியும், இருட்டில் எழுத சொன்னால் எழுதிருவியா? எழுதிடுவேன். இந்தா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கேள்வி போடு. ஏன்னா வெளிச்சத்தில் போட்டால் வெளுத்து போடுவான். இப்போ பல பேர் அதெல்லாம் அப்பாடு போய் கேட்கறதுல, நானே போட்டுக்கிறேன் பா, நீ போ, உன் வேலையை நீ பாரு. சரி, அப்போ நல்ல நகைச்சுவைகள் நமக்கு கிடைச்சுன்னா அதை ஆரோக்கியமாக ரசிக்கிறதுக்கு நம்ம பழகணும். அது மட்டும் இல்லை, தமிழில் அருமையான நகைச்சுவைகள் காலகாலமாக இருக்குங்க. நம்ம படிக்கிறதும் இல்லை, உள்வாங்கிறதும் இல்லை, எல்லாமே ஸ்நாக்ஸ் மாதிரி ஆக்கிட்டோம். மீல்ஸ் படித்தா போதும். நுரையை தின்று பசியாற முடியாது, ஞாபகம் வச்சுக்கங்க. நுரையை தின்று, இப்போ பால் ஆத்துன்னு ஆற்றி நுரை வந்துடுது, நுரைய கூழ் ஊதுனா போயிடும், அது நம் பசியை போக்காது. ஆழமான கல்வி, ஆழமான படிப்பு தான் நமக்கு சிறப்பை தரும். நான் எங்கே படித்தேன் அப்படின்னா, ஒரு அரசு பள்ளியில் தமிழ் வழி கல்வியில் படித்தேன். தமிழ் வழி கல்வியில் படித்தா முன்னுக்கு வர முடியுமா? முடியும். அப்துல் கலாம் ஐயா அவர்கள், மேதகு மக்கள் ஜனாதிபதியாக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் படித்தது தமிழ் வழி கல்வி பள்ளிக்கூடத்தில். எழுத்தாளர் சுஜாதா கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய தலைப்பு தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். கற்றதும் பெற்றதும், ஆனந்தோடல எழுதுனது. தமிழ் வழி கல்வி படித்தவர். கலாம் ஐயா அவர்களுடைய பெருமை என்ன தெரியுமா?
அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வந்தபோது எல்லாரும் அவரோட போட்டோ எடுக்க ஓடினாங்க. அவர் சொன்னாரு, நான் ஒருத்தரோட போட்டோ எடுக்கணும், அவரை கூப்பிடுங்க. அவர் அப்ப ஜனாதிபதி இல்லை. யாருன்னு கேட்டாங்க. அப்துல் கலாம் அவர்கள். ஏன்னு கேட்டாங்க. உலகத்துக்கே அண்ணன் எங்களை சொல்றாங்க, எங்களுக்கே தெரியாமல் பொக்கரான் என்கின்ற இடத்தில் அணுகுண்டு சோதனையை நடத்தி இந்தியாவின் பெருமையை உலகுக்கு அறிவித்தாரே, அந்த அப்துல் கலாமோடு நான் புகைப்படம் எடுக்க வேண்டும். அவர் தமிழ் கல்வி சொல்லித்தரது புரிஞ்சாதானங்க நல்லா இருக்கும். தப்பு விட்டா கண்டுபிடிக்கணும். எங்க அப்பா தமிழாசிரியர், அது மட்டும் இல்லை, எனக்கும் வாத்தியார். அப்பாவே வாத்தியாரா இருக்கல என்ன லாபம் தெரியுமா? வீட்லையும் படிக்கலாம், பள்ளிக்கூடத்திலையும் படிக்கலாம். சரியா? வீட்டிலையும் அடி வாங்கலாம், பள்ளிக்கூடத்திலையும் அடி வாங்கலாம். இந்த தலைமுறைக்கு தெரியாது. அந்த போன தலைமுறையில் பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறப்ப கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்க. அவர் என்ன கசாப் கடையா வச்சிருக்காரு? அப்படின்னா என்ன இருக்கு தெரியுமா? நீங்க அடிக்கலாம். யார? ஆசிரியரை. இன்னைக்கு அடிக்க வேணாங்க, லேசா உத்து பார்த்தாருன்னா போதும், கொலை முயற்சி, ஆசிரியர் கைது. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? எங்க அப்பாட்ட எப்படி அறிவாயிருக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்குங்க. இந்த தலைமுறை 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திருக்குறள் நடத்துறாரு எங்க அப்பா. எப்படி நடத்துவார் தெரியுமா? பையன் எந்திரிச்சு வாசிக்கணும், பொண்ணு எந்திரிச்சு வாசிக்கணும். நான் அதைத்தான் செய்வேன். என் வகுப்புல நீ வாசி, நீ வாசி, வாசிக்க சொல்லி அவங்க கையில புத்தகம் இருக்கா, அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன். ஏன் வாசிக்க சொல்றது தெரியுமா? 2 விஷயத்தை கண்டுபிடிக்கலாங்க. பையன் புத்தகத்தை எங்க வச்சு படிக்கிறாங்கிறத வச்சு அவனுடைய பார்வை திறனை அறியலாம். சில பேர் இப்படி வச்சு படிப்பாங்க, சில பேர் இப்படி வச்சு படிப்பான். ஒரு பையன் இப்படி வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை நான் வெளியே கூப்பிட்டு வந்து கேட்குறேன், ஏன்ப்பா அப்படி படிக்கிறேன்னு. எனக்கு பார்வை குறைபாடு ஐயா, கண்ணாடி செக் பண்ணியா? இல்லையா? அன்னைக்கு சாயங்காலம் அவன் இந்த பையனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்சு கண்ணை செக் பண்ணி கண்ணாடி வாங்கி கொடுத்து அந்த பையனை மறுநாள் வகுப்பில் படிக்க சொன்ன போது அவன் கம்பீரமாக வாச்சான்ல, அதுதாங்க கல்வி. வேற என்ன? அப்படி படிக்க, அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இன்னைக்கு அவன் அரசு துறையில் பெரிய அதிகாரி, ஏன்ட படித்த பையன். சரி, இன்னொன்று குரல் வச்சு கண்டுபிடிச்சு போடலாங்க. அழகாக வாசிக்கக்கூடிய பையன், அழகாக வாசிக்கக்கூடிய பெண்ணுடைய குரலை வச்சு நீ வானொலியில் வருவ, நீ தொலைக்காட்சியில் வாசிப்பாளராக வருவ. படி படி. அது மாதிரி என் வகுப்பில் வாசித்த பல பேர் இன்னைக்கு செய்தி வாசிப்பாளராக தொலைக்காட்சிகளில் வானொலிகளில் இருக்கிறார்கள். வாசிக்க தெரியணும். நான் எங்கள் அப்பா என்னை வாசிக்க சொல்கிறார், நல்லா கவனிங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர். படக்குன்னு எந்திரிச்சு போயிடக்கூடாது. திருக்குறள். ஊழ்னா என்ன? வேண விதி. அந்த விதியையும் சிலர் ஜெயிப்பார்கள். இடையராது உழைப்பவர்கள் விதியையும் ஜெயிப்பார்கள். பொருள் தெரிஞ்சுக்கங்க. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயர்த்துபவர். 8ஆம் கிளாஸ் கோஎஜுகேஷன் ஞாபகம். என்னை வாசி சொல்றாரு. நான் எந்திரிச்சு அப்பவே நான் என்ன பெரிய பேச்சாளி படிப்பாளியா? ஒன்றும் கிடையாது. ஊழையும் வாசிக்கிறதுக்கு பதிலாக ஊழையும் வாசிக்கிட்டேன். நெடிலுக்கு பதிலாக ஊழையும். இப்போ ஊர்னா நெடில், உங்கள் அப்படின்னா குரில். சரியா? குரில் நெடில்னாலும் கஷ்டம், ரகரம் கஷ்டம்.
நகரம் கஷ்டம். இது எதை சொன்னாலும் பயப்படுறான் பையன். ஏன்பா மரம் இடையின ரகரமா வல்லின ரகரமான்னு கேட்டோம்னா அவர்கிட்ட போகாத, ஏதாவது ரகரம் கேள்வி கேட்பாரு. அப்புறம் புரியுற மாதிரி சின்ன ராணாவா பெரிய ராணாவா, மரம் சின்ன ராணா, பறவை பெரிய ராணா, இப்படி பழக்கி விட்டுருக்கோம். ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு பையன் கேட்டான், அவர் நல்லா சொல்லி கொடுத்துட்டாரு. சின்ன ராணா பெரிய ராணாலாம் சொல்லி கொடுத்தாரு. அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? ஐயா தகராறு சின்ன ராணாவா பெரிய ராணாவா? இவருக்கு திக்குன்றுச்சு அப்படியே. இங்க சின்ன தகராறா இருந்தா இந்த கேமரா வந்து அப்படி திருப்பின அந்த கைதட்டி சிரிக்கிறப்ப எடுத்து வச்சுக்கோங்க, கிடைக்காது. வீட்டில் சிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மாதிரியா சிரிச்ச எதிர்ச்சிருச்சிங்க. இப்ப இல்ல, போன மாசம் 5ஆம் தேதி ஏன் சிரிச்சிங்க? அவனுக்கு 5ஆம் தேதி ஏன் சிரிச்சோம்னு அவனுக்கு எப்படி ஞாபகத்துக்கு இருக்கும்? அதனால சிரிக்கிறத எடுத்து, அது குடும்பத்தோட உட்காந்து சிரிக்கிறோம். வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி நீங்க குடும்பத்தோட உட்காந்து சிரிச்சிருக்கீங்களா? அதில் சில டான்ஸ் எல்லாம் பார்த்தா வீட்டுக்குள்ள குதிச்சிருவாங்க போல் இருக்கு. அப்படியே அது குடும்பத்தோட உட்காந்து படம் பார்க்க முடியுதா? ஒரு அசிங்கமான சீன் வந்திருக்கு. அப்பா பார்த்தாரு, முன்னாடி உட்காந்து 8 வயசு பையன் கண்ணை மூடா அப்படின்னாரு. அவன் முடியாத அவங்க அப்பா கண்ணை மூடிவிட்டா அப்படியே. ஏன்னா அவனுக்கு இங்கே அவளையா இருக்கும்ல, அப்பா கெட்டு போயிடக்கூடாதுன்னு. சரி உழையும் வாச்சுட்டேன். சடாரு திரும்பினாருங்க எங்க அப்பா. வந்து ஒரு அறை என்னைய மகன்னு பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஒரு அறை, எனக்கு அந்த அறை கூட வலிக்கலைங்க. முதல்ல சொல்லியிருக்கேன், கோஎஜுகேஷன் கிளாஸ். வச்சலான்னு ஒரு பொண்ணு சிரிச்ச சிரிப்பு இன்னும் வலிக்குது.